மாநகரம் வளரும் போதே நிச்சயமாக வந்து அதனுடைய விரிவாக்கமும் நடக்கும். அப்படி விரிவாக்கம் நடக்கும்போது சூழலியல் சிக்கல்களும் சேர்ந்தே வரலாம். இப்போ இதெல்லாம் கவனப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ இந்த விரிவாக்கத்தில்? நிச்சயமாக கவனப்படுத்தணுங்க. 1000 கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த நகரத்துக்கு செலவழித்தார்கள். அதனுடைய முதன்மையாக எதை வைத்தாங்கன்னா குளங்களை மீட்டெடுப்பது தான். குளங்களை மீட்டெடுப்பது என்பது குளத்தின் உயிர் சூழலை மீட்டெடுப்பது. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா வெறும் காங்கிரீட் கட்டிடங்களை உருவாக்குனாங்க. ஒரு உயிர் சூழலில் அடையாளம் பறவைகள். எங்கள் ஊருக்கு பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வெளிநாட்டு பறவைகள் இங்கே வருது. அது எங்கள் ஊருக்கான பெருமை. ஆனால் வருகிற பறவைகளுடைய எண்ணிக்கை குறைகிறது. காரணம் என்னன்னா குளத்தை வந்து வெறும் நீச்சல் குளம் பாரி பார்த்துட்டாங்க. அதை ஆழப்படுத்துறது, காங்கிரீட் மயமாக்குறது, அழகுபடுத்துறதுன்ட்டு. ஆனால் அதில் உயிர் இல்லாமல் போயிடுச்சு. எங்கள்கிட்ட ஒன்றே ஒரு கோரிக்கை தான் நாங்கள் அரசுகிட்ட. 2014 அர்பன் கிரீனிங் பாலிசி நம்ம இந்தியாவில் இருக்குது. அதில் பெர்காப்பிட்டா எவ்வளோ க்ரீன் ஃபேஸ் இருக்கணும்னு இருக்கு. அதெல்லாம் நோக்கி எங்கள் ஊர் போகணும்னா ஒன்றுமே வேண்டாம். அரசு இதெல்லாம் க்ரீன் பெல்ட் ஏரியா அப்படின்னு அறிவித்தா போதும். அதை க்ரீன் பெல்ட்டாக உருவாக்குறதுக்கு வந்து எங்களால் முடியும். அதுக்கான வல்லமையான மனிதர்கள் எங்கள் ஊரில் இருக்காங்க. அரசு இதை அடையாளப்படுத்தணும். இதான் எங்களுக்கான இன்னும் தேவை. இன்னும் ஒரு பெரிய கோரிக்கை எங்களுக்கு இருக்குது எங்கள் ஊருக்கு. அதை வந்து அரசு துறைகள் மற்றவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. எங்கள் ஊருடைய மையமாக ஒரு மத்திய சிறை இருக்குது. இந்த மத்திய சிறையை கொண்டு போய் மாற்றுறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க இப்போ அரசு. அதை வந்து வேறு இடமெல்லாம் பார்த்துட்டாங்க. அந்த சிறை இருந்த இடத்த என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் எங்களுக்கு தேவைன்னா இந்த வளர்ந்த நகரத்தின் நுரையீரலாக அந்த இடத்த மாற்றுங்க. மற்றதெல்லாம் வெளியில் கொண்டு போங்க. அந்த இடத்தை ஒரு பசுமை வளாகமாக மாற்றுங்கள். இந்த ஊருக்கான இந்த நாங்கள் சிந்துகிற அழுக்கை உறிஞ்சுகிற ஒரு இடமாக அந்த இடத்த மாற்றணும். முதலமைச்சர் வந்து கடந்த சுற்றுச்சூழல் நாளில் ஒரு வார்த்தை விட்டார். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை இது. அதாவது 1 ட்ரில்லியன் மில்லியன் வளர்ச்சி என்பது பசுமை வளர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதே எங்களோட விருப்பம்னு அவர் சொன்னார். அப்படின்னா எங்கள் ஊரையும் எங்கள் ஊர் வளர்ற ஊரையும் பசுமை வளர்ச்சியையும் கோவையில் வந்து உறுதிப்படுத்தணும். அதுக்கு அந்த திட்டமிடும் போது அப்படி திட்டமிடணும். இதான் எங்கள் கோரிக்கைங்க.